சின்ன ஆளுங்களா கூப்பிட்டா வரமாட்றீங்க, என்ன பண்ணுறது உங்க? எனக்கு ஆல்ரெடி குத்திட்டு போயிட்டாங்க ஒரு சைடில். போதுமா அந்த ஒரு சைடு குத்துறது? இன்னொரு சைடு குத்த வேணாவா? வந்தால் என்ன செய்வதா? யாருப்பா அது? ஹேமா பாய் ஃபேக் ஐடி. என்னது அது? புரியல. அப்படியா சந்தோஷ்? ஓஹோ, சரி விடு, கவலைப்படாத. நமக்கும் லைஃப்பில் அதெல்லாம் நடக்கும், அது பொறுமையாக நடக்கட்டும். அவங்க நல்லா இருக்கட்டும் இப்போ. ஐயோ, ஃபீல் பண்ணாத சந்தோஷ், எல்லாம் சரியாயிடும். நல்ல பசங்களை மிஸ் பண்ணுறது அவங்க தான். என்ன பண்ணுறது, லைஃப்பில் லவ் பண்ணும்போது எதுவும் தேவையில்லை சந்தோஷ். ஆனால் கல்யாணம்னு வரும்போது செட்டில் எல்லாமே தேவைப்படுது. எல்லாம் இருந்து 50 ரூபான்ற மாதிரி. அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இப்போ லவ் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு வண்டி இருந்துட்டால் போதும், நினச்ச இடத்துக்கு போகிறோமா வரோமா அது வேறு. ஆனால் கல்யாணம்னு ஆச்சுன்னா ஒரு குடும்பம் ஆகும்போது எல்லாமே வேணும்ல, ஏ டு இசட்டு கூட வேணும். அப்போது எல்லாத்தையும் போய் அப்பா அம்மா கிட்டேயும் அடுத்தவங்ககிட்டையும் கேட்க முடியாதுல்ல. அந்த மாதிரி லெவலை பார்ப்பாங்க. விட கவலைப்படாத, இதுவும் கடந்து போகும்ன்ட்டு நம்ம நல்லதே நம்புவோம். கடவுள் நல்லதே செய்வார். கற்பகவல்லி, நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? ஹாய். அதனால் கவலைப்படாத. வாங்க வாங்க நண்பர்களே, இரவு வணக்கம். எஸ்கேடி சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு டே நல்லா போச்சா? தேங்க்யூ ஃபார் லைக்கு. ஏதாச்சும் பேசுவோம். சரி, ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? நான் இது வந்து ஷார்ட்ஸில் தான் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து சிவபெருமானுடைய ஸ்டோரி. ஸோ ஓகேவா, போலாமா? கதை ரொம்ப நாள் ஆச்சு இந்த கதை சொல்லி. மாம்சு கதை சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லலை, இப்போ சொல்கிறேன், கேட்போமா? என்னென்னா, ஒரு காசின்னு வச்சுக்கலாம், சரியா? காசி நகரம், இல்லாட்டி நம்ம சென்னைனே சொல்லுவோமா? சென்னைனே சொல்லலாம். அப்போ வந்து ஒரு வயசானவர் வந்து எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு சாப்பாடு கேட்குறாராம். வயசானவர் கிடையாது, ஒரு நடுத்தரமான ஒருத்தர் வந்து எல்லா வீட்டுக்கையும் கதவை தட்டி, உங்கள் கைட்ட காசு இருந்தால் கொடுங்க, எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும், எனக்கு ஒரு பிடி சாப்பாடு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்குறாரு. காசு கேட்கல, சாப்பாடு தான் கேட்குறாரு எல்லார்ட்டையும். அவங்க யாருமே தரலையா. நீ நல்லா தானே இருக்க, உழைச்சி சாப்பிடு, நீ நல்லா தானே இருக்க, உழைச்சி சாப்பிடு போ அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தி அனுப்பிடுறாங்களாம் எல்லாருமே அவரை. அவரு அன்னைக்கு ஃபுல் டே காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்கும் சுற்றுறாரா. அவருக்கு ஒரு பிடி சோறு கிடைக்கவே இல்லையா. கடைசியில் என்ன பண்ணுறாரா, அவர் குப்பமேட்டில் ஒரு பெரியவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காராம். அவர் வந்து ரொம்ப ஏழ்மை, ரொம்ப ஒரு மாதிரி, அதான் ரோட்டோரமாக யாசகம் வாங்குறவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி. அவர் கொஞ்சம் ஏழ்மையாக, ரொம்பவே ஏழ்மையாக, அவர்கிட்ட இருக்கிற சாப்பாடு கூட சுத்தமாக கூட தெரியல பார்க்க. அந்த மாதிரி இடத்துல அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல போய் இவர் கை நீட்டுறாரா.
நான் காலையிலேருந்து எனக்கு